ஓகே, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஐசிங் உங்களுக்கு இன்னைக்கு செய்து காட்ட போறேன். இந்த ஐசிங்ல வந்து நீங்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட நீங்க செய்யலாம். இப்போ நாங்க ஆரம்ப காலத்தில் பார்ச்மெண்ட் ஐசிங் தான் நாங்க எல்லோருமே கத்துக்கிட்டது. இந்த பார்ச்மெண்ட் ஐசிங்ல தான் நாங்க பல வகையான கேக் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நாங்க செய்திருக்கிறோம். 1 டீஸ்பூன் ஜெலட்டின், பாருங்க இப்படி 1 டீஸ்பூன் ஜெலட்டின் எடுக்கணும். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அதை கொஞ்சம் அப்படியே ஊற விடுவோம். இது ஒரு சின்ன மெஷரிங் கப். ஸோ இதில் வந்து கொதி தண்ணி எடுத்து ஜெலட்டினை வந்து இதுக்கு மேலே வச்சு கரைக்கணும். இதுக்கு தான் சொல்றது டபுள் பாயிலிங்னு. ஸோ சின்ன குவான்டிட்டினபடியே அது அடுப்புல எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜெலட்டின் அப்படியே இந்த சூட்டில் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடும். நல்லா இது கரையும் வரையில நல்லா மிக்ஸ் பண்ணும். இதுல பாருங்க 500 கிராம் ஐசிங் சுகர். ஸோ இந்த 500 கிராம் ஐசிங் சுகரும் இதுக்கு தேவைப்படாது. ஸோ நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து இன்னொரு பவுல்ல நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஒரு 100 கிராம்ஸ் நான் முதல்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து முதல்ல நாங்கள் இதில் போடுவோம். போட்டு இந்த ஜெலட்டினை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இப்போ ரொம்ப டெயின்டியாக செய்யக்கூடிய ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் இது சரியாக வராது. ஆனால் சாதாரணமாக இப்போ அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இது வந்து ஐடியல் ஐசிங். ஸோ இதில் இன்னொரு 100 கிராம்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 50 கிராம்ஸ் முதல்ல போடுறேன். இது 50 கிராம்ஸையும் போட்டுடலாம். ஸோ இப்போ எல்லாமே இங்கே 200 கிராம்ஸ் நான் போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பெச்சுலாவால் இதை வந்து கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கையால் பிசையலாம். பாருங்க சரியா நல்ல பதமாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து 1 teaspoon gelatin, 2 tablespoons water, ஐசிங் சுகர் வந்து 200 கிராம்ஸ். ஸோ இதுதான் பார்ச்மெண்ட் ஐசிங் உடைய ரெசிபி. ஸோ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு கிளாட் ரேப்ல சுத்தி வச்சிடணும். சுத்தி ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிங்கன்னா இது கொஞ்சம் காயாம இருக்கும். ஓகே, இது வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் கலர் இதில் சேர்த்து ஈஸ்டர் டெக்கரேஷன்ஸ் வந்து நாங்கள் இதுல இருந்து தான் செய்ய போறோம்.